அறிவியல் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளவும் எல்லைகளை தாண்டி செல்லவும் நாட்டின் வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் மாணிக்க வாசகம் மாணவர்களுக்கு அறிவுரை. கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள தி கேம்போர்ட் சர்வதேச பள்ளியின் 16வது பள்ளி ஆண்டு விழா மற்றும் நிறுவன தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநரும் ஸ்பிக் அமைப்பின் இயக்குநருமான டாக்டர் மாணிக்க வாசகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இசை, நடனம் மற்றும் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கவரும் விதமாக UV லைட் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் மாணிக்க வாசகம், இந்திய ஏவுகணை அமைப்பின் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு இந்திய பாதுகாப்பு திறன்களை முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், அக்னி மற்றும் ஆகாஷ் போன்ற திட்டங்கள் அவரது தலைமையில் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். அறிவியல் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளவும் எல்லைகளை தாண்டி செல்லவும் நாட்டின் வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் மாணிக்க வாசகம் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்.